வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தூக்கம். இப்போ தூக்கம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ மனுஷனாக பிறந்திருக்கிற நாமளுக்கு தூக்கம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அமையுது. ஏன் அப்படின்னா மனுஷன் தன் வாழ்நாளில் 3ல் ஒரு பங்கை தூக்கத்துக்கு தான் செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தூங்கும்போது தான் அவங்களோட மனநலமும் அவங்களோட உடல்நலமும் நல்லாவே சீரான ஒரு அமையுது அப்படின்றதையும் ஆராய்ச்சியில் நிரூபிக்கிறாங்க. மனுஷனாக பிறந்திருக்க நமக்கு மட்டும்தான் தூக்கமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே தூக்கங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமே அமையுது. இவ்வளோ நேரம் தூங்கணும், இவ்வளோ நேரம் முழிச்சு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் மனுஷனுக்கும் இருக்கட்டும், விலங்குகளுக்காக இருக்கட்டும், அதற்கான ஆற்றல்கள் அவங்களுக்கு கிடைக்குதுன்றது சொல்கிறாங்க. இப்போது தூக்கம் அப்படிங்கிறது ஒரு வயதுக்கும் மாறும். இப்போ பிறந்த குழந்தைங்கன்னு நம்ம பார்க்கும்போது 20 மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்கும். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க ஒரு 17 மணி நேரம் தூங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் அமையும். அதே மாதிரி இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு 10 ஹார்ஸ் ஸ்லீப், 9 ஹார்ஸ் ஸ்லீப் முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 8 ஹார்ஸ் இல்லை 9 ஹார்ஸ் ஸ்லீப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதே மாதிரி ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்குன்னு பார்க்கும்போது முதியோர்கள் வரைக்கும் ஒரு 8 ஹார்ஸ் ஸ்லீப்புங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை ஹவர்ஸ் தூங்கும்போது தான் நம்ம காலையில் ஒரு நிதானமாகவும் பொறுமையாகவும் நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அமையுது. இப்போ ஸ்லீப்பில் ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது ஸ்லீப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தூங்குகிறோம், என்னடா இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்ப்போம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கும்போது ரெம் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. ரெம் ஸ்லீப் அப்படின்னா என்ன அப்படின்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட். அதாவது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, தூங்கிட்டே இருப்பாங்க ஆனால் கண் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் தான் கனவுகள் ஏற்படும். அதே மாதிரி நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஐ மூமெண்ட் இருக்குல்ல, நான் சொன்னேன் இல்லையா, அது ஏற்படாது. அந்த ஸ்டேஜில் கனவுகள் எதுவும் ஏற்படாது. அதே மாதிரி இதில் ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரெம் ஸ்டேஜ் வரும். அந்த ரெம் ஸ்டேஜில் தான் நமக்கு கனவுகள் ஏற்படும். நம்மளே நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், நம்மளே அதை உணர்ந்திருப்போம் இல்லையா? நம்ம நல்லா தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு நம்ம மேலே ஏதோ ஒரு பேய் நம்மளை அமுக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் நம்ம பக்கத்தில் இருந்து கூட இருக்கிறவங்களை எழுப்பணும்னு நினைப்போம், நம்ம கை காலெலாம் அசையும், ஆனால் நம்மளால் அசைக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் அதை அசைக்க முடியாது. கத்தணும்னு நினைப்போம், கத்த முடியாது. அந்த டைமில் நம்மளோட பிபி ரொம்ப ரைஸாக இருக்கும், படப்படன்னு இருக்கும், ரொம்ப ஒரு பயந்து போயிருப்போம் இல்லையா? அதுதான் அந்த ரெம் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன ஆகுனா ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட பிரெயின் முழிச்சிரும், அதனால் நம்மளோட உடம்பு முழிக்காது. அந்த இதில் பேரலைசிஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ் தான் ரெம் ஸ்லீப்பு. இது ஏற்படுறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம நல்ல தூங்குனதுக்கான ஒரு ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சைக்கிள் ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, 4 ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, ரெம் ஸ்டேஜ், நான் ரெம் ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, அதில் தொடர்ந்து அந்த 3லேருந்து 4 வாட்டி நம்ம தூங்கும் போகும்போது மாற்றி மாற்றி ஏற்பட்டுகிட்டே இருக்குமா. மாற்றி மாற்றி அந்த ரெம் ஸ்டேஜும் நமக்கு வரும்போது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் அமையும். காலையில் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருப்போமா. அந்த மாதிரியான தூக்கம் ஏற்படும் போது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அது ரொம்பவே ஒரு நல்லது அப்படிங்கிறது ரிசர்ச் எவிடன்ஸ் நமக்கு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா விலங்கு கிட்ட பண்ணியிருக்காங்க. அந்த விலங்கை இரவு முழுவதும் தூங்க விடாமல் அவங்கள விழிக்க வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்களோட நரம்பு மண்டலங்கள் வளர்ச்சி அடையல. அது மட்டும் இல்லாமல் அது ஆரோக்கியமற்ற முறையிலையும் இருந்திருக்கு, ஆக்டிவாக செயல்படாமவும் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தாங்க மனுஷனுக்கும் நைட் ஃபுல்லாக நம்ம தூங்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட நரம்பு மண்டலங்களாக இருக்கட்டும், நம்ம ஆரோக்கியமான முறையில் நம்ம அடுத்த நாள் இருக்க மாட்டோம். நீங்கள் நம்மளே பார்த்துருப்போம், ஒரு மாதிரி நைட்டு நம்ம தூங்கவே இல்லைன்னா காலையில் பிரிஸ்காக இருக்க முடியாது. நம்ம நைட்டு எந்த அளவுக்கு தூங்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம மார்னிங் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும், ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இது நம்ம தூங்காமல் இருக்கோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம ஒர்க்குக்கு போகும்போது ரொம்ப இரிட்டபிள் ஆகிட்டு, ரொம்ப கத்திட்டு, அதே மாதிரி நமக்கு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஹெல்த்தியாக நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்க்கும்போது நம்மளோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்னர் கிளாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருப்போம். சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடம்புக்குள்ளே 24 ஹவர்ஸ் கிளாக் ஒன்று இருக்கும். அதை தான் சர்க்காடியன் ரிதம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா நம்ம காலையில்
வெளிச்சம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடலில் நடக்கும். அதேமாதிரி இரவு அவங்க தூங்கும் போது அப்போ தான் செரிமான சக்திலாம் நடக்கும் இல்லையா, செரிமானமான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, நம்மளோட உடலுக்குள்ளே இருக்கிற அணுக்கள் எதுவாக வேணால் இருக்கட்டும் எல்லாம் வளர்ச்சி பெறுறதெல்லாம் அந்த ஒரு நேரத்தில் தான் அது ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது தூக்கங்கிறது கண்டிப்பாக மனிதனுக்கு ஒரு இன்றியமையாத விஷயமாக தான் அமையுது. அதே மாதிரி இப்போ இந்த தூக்கத்தை இழந்தவங்க இருப்பாங்க இல்லையா, சரியான தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை அப்படிங்கும்போது அது எந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயத்தில் அதை தூக்கத்தை பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போது தூக்கம் பாதிப்படைகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படும், மனப்பதட்டம் ஏற்படும், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை வாழ முடியாமல் போகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையிலேருந்து நம்ம இரவு வரைக்கும் நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் பதிவாகும். இதே நம்ம அதை தூங்க போகும்போது தான் அதை ரெக்கவரி பண்ணி அது லாங் டேர்ம் மெமரியாக கன்வெர்ட் ஆகி அதில் ஸ்டோர் ஆகும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் மெமரி, கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே நமக்கு அதில் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு தூக்கம் வரவே இல்லை சுத்தமாக அப்படிங்கும்போது நம்மளே வீட்டில் இருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும்னு நினைப்போம் இல்லையா. ஃபஸ்ட் அது என்னலான்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தூங்க போகிற இடத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வார்மாக கொஞ்சம் இருட்டு அறையில் தூங்கணும் அப்படின்னா தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி நம்ம ஒரு 6 மணிக்கு குள்ளே காஃபி டீ குடிக்கிறத முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குடிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காஃபி டீயை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தூக்கம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மார்னிங் நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறோன்னா, நம்ம உடலில் நல்ல உழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா தூக்கம் நைட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே 6 மணிக்கு மேலே நம்ம வாக்கிங்கோ நம்மளோட உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறோம் அப்படின்னா தூக்கம் அந்த இடத்துல பாதிப்படைகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது பற்றி நம்ம பேசணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு கணவர் மனைவி இருக்காங்க அப்படின்னா பிரச்சனையை கொடுத்து இந்த தூங்க போகிற சமயத்தில் பேசாமல் இரவு நேரத்தில் எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றியும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம சிந்தனை ஓட்டத்தில் அது போயிட்டே இருக்கும், அதனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று முக்கியமாக சொல்லப்போனால் மொபைல் ஃபோன். நாங்கள் தூங்க போகிறோம் அப்படின்னாலே ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட வைப்ரேட் ஆகுது அப்படின்னா தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதையும் மீறி தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனநல ஆலோசகரை அணுகி அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கிறதுல தயக்கம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். நன்றி.